எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சமையல் விருந்தில் நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் நான் பாயாசம் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஸ்டன்ட் பாட் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் சமையல் விருந்தில் நிறையா பாயாசம் ரெசிபியும் போட்டிருக்கேன், இன்ஸ்டன்ட் பாட் ரெசிபியும் போட்டிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கிறேங்க. முதல்ல நாம் வந்து இந்த இன்ஸ்டன்ட் பாட்டில் சாட்டே மோடை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரத்தில் இது ஆன் ஆயிரும். இப்போ நாம் இதில் வந்து நம்ம சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகரை வந்து நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். முதல்ல இங்கே நான் அரை கப்புக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளைச்சீனியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கூடமாக இனிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் 1/4 கப்புக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம். இதை கண்டினியூஸாக இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கலக்கிட்டே இருந்தால் தான் அது சீக்கிரமே மெல்ட் ஆகும். நீங்கள் கலக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஒரே இடத்துல தங்கி அது தீஞ்சு போயிடும். ஸோ இந்த அளவு சுகர் வந்து மெல்ட் ஆகிற அளவு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இது வந்து இந்த மாதிரி நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம கேரமலைஸ் பண்ணுறோம் இந்த மில்கை. இதில் நான் பால் ஹோல் மில்க் வந்து 5 கப்பு நான் சேர்க்குறேன். ஹோல் மில்க் தான் சேர்க்கணும். 2% இல்லை 1% மில்க் சேர்க்க வேணாம். ஹோல் மில்க் சேர்த்தா தான் இது வந்து ரொம்பவே நல்லா டேஸ்டியாக கிடைக்கும் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட். முதல்ல நீங்கள் வந்து மில்கை ஊற்றின உடனே அந்த சுகர் எல்லாமே வந்து இந்த மாதிரி கெட்டித்தன்மை ஆயிரும். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூட்டில் வந்து அது மெல்ட் ஆகி அது வந்து பாலோட மிக்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பாலோட அந்த ராக் சுகர் எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எந்த கட்டியாக இல்லை. இப்போ இந்த மாதிரி சுகர் இந்த பாலில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே வந்து அரிசி சேர்க்குறேன். இங்கே நான் வந்து ஜீரக சம்பா அரிசி அரை கப்புக்கு சேர்க்குறேன். அது 5 கப்பு பாலுக்கு அரை கப்பு அரிசி தான் நான் சேர்க்குறேன். இதில் நீங்கள் பாஸ்மதியும் சேர்த்துக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சோனா மசூரியும் சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நான் இடித்து வச்ச ஏலக்காய், கொஞ்சம் நட்ஸ், உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை சேர்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் இந்தளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நாம் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ண உடனே நம்ம ஏற்கனவே சாட்டே மோடில் தான் வச்சுருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு டிஸ்பிளேயில் இந்த லிட் மேலே இருக்கிறனால இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் உடனே கேன்சல் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து போரிட்ஜ் இந்த மோடை செட் பண்ணுங்கள். செட் பண்ணதுக்கப்புறம் ஹையில் 20 நிமிஷம் அது ஆட்டோமேட்டிக்காகவே இது குக் ஆக ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இது 20 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது குக்காகி பீப் சவுண்ட் வந்தோடனே இதை அப்படியே விட்டுருங்க. அந்த ப்ரெஷர் எல்லாம் அதுவே நேச்சுரலாக வந்து இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணால் போதும். ப்ரெஷரை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி விட வேண்டாம். இப்போ வந்து ப்ரெஷர் நல்லாவே இறங்கிருச்சு. நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை வந்து நீங்கள் சூடாகவுமே சர்வ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த திக் கன்சிஸ்டன்சி வேண்டாம், எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது திருப்பி நீங்கள் சாட்டே மோடை ப்ரெஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பால் ஊற்றி இன்னும் கொஞ்சம் கூட குக் பண்ண விடலாம். இல்லைனா இதை விட திக்காக வேணால் சாட்டே மோடை ப்ரெஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் விட்டிங்கன்னா இதை விட திக்காயிரும் உங்களுக்கு. இப்போ ரொம்ப டேஸ்டியான கேரமலைஸ்ட் ரைஸ் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. இல்லைனா கேரமலைஸ் பாயாசம் சொல்லிக்கலாம். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா அக்கேஷனுக்குமே ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு பாயாசம் ரெசிபி இது. இப்போ ரொம்ப டேஸ்டியான பாயாசம் ரெசிபி எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.